கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர். அவர் அற்புதங்களின் தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், தோல்விகளை வெற்றியாக மாற்றுகிறவர், பலவீனங்களை பலமாக மாற்றுகிறவர். இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதத்தை பற்றினது. கானாவூர் என்ற இடத்திலே ஒரு கல்யாண வீட்டிற்கு இயேசு சென்ற பொழுது அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசம் அந்த தேசத்திலே விருந்துகளுக்கு பரிமாறப்படுகிற ஒரு உயர்ந்த பானமாயிருக்கிறது. ஆனால் அது குறைப்பட்ட பொழுது அங்கே இருந்தவர்கள் பந்தி விசாரிப்புக்காரர்கள், அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, அங்கே இருந்த 6 ஜாடிகளில் இந்த ஜாடிகள் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அப்படியே அந்த வேலைக்காரர்களும் அந்த கற்சாடிகளை தண்ணீர் நிறைய நிரப்பினார்கள். 6 கற்சாடிகள், ஒவ்வொரு கற்சாடியிலும் 3 குடம் தண்ணீர் பிடிக்குமா. அப்புறம் இயேசு சொன்னார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார். அவ்விதமாக அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் எடுத்து கொண்டு போகும்போதே அங்கே திராட்சை ரசம், தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியிருந்தது. அதை குடித்தவர்கள் அது மிகவும் ருசியுள்ளதாக இருந்தது என்று கண்டு, முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலாம், இந்த திராட்சை ரசம் ருசியுள்ளதா இருக்கிறதே, இதை எங்கே வைத்திருந்தீர் என்று பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கேட்டார்கள். அவ்விதமாக இயேசு அந்த இடத்திலே தன்னுடைய முதலாம் அற்புதத்தை செய்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கற்சாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னவுடனே அந்த வேலைக்காரர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அதை நிரப்பினார். இப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்கள் என்று சொன்ன பொழுதும் அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொண்டு போனார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தினதனால் தேவன் அங்கே அற்புதம் செய்ய முடிந்தது. அவர்கள் ருசியற்ற தன்மை ருசியுள்ளதாய் மாறினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையும் வறண்ட வாழ்க்கை செழிப்பாக மாறும். ருசியற்ற வாழ்க்கை ருசியுள்ளதாக மாறும். இருட்டான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். தோல்வியான வாழ்க்கை வெற்றியாக மாறும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், ஆசீர்வாதங்களை சுதந்திரியுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பன், ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக நாளை தேவன் தந்ததற்காக ஆனா ஒரு கல்யாண வீட்டிலே குறைவை நிறைவாக்கி ருசியற்ற தன்மையை ருசியுள்ளதாக மாற்றினீர். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற கசப்பான தன்மைகள் எல்லாம் ருசியாக மாறட்டும். தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறட்டும். இந்த வாழ்க்கை ஒளி உள்ளதாக மாறட்டும். எதற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு அருளி செய்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.